3 கிரக பயிற்சி, சனி பயிற்சி சரி, குரு பயிற்சி சரி, ராகு கேது பயிற்சியில நம்பர் 1 இடத்த பிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியும் ரிஷப ராசியும். அதுல துலாம் ராசி தி பெஸ்ட். ஏன்னா எல்லா கிரகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்ய போகும். இருக்கிற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கு. எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா பாதகமான இடத்துல இருக்குங்க கிடையவே கிடையாது. எல்லா கிரகமும் நல்ல நிலைமையில இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டு நிறைய பேருக்கு அம்பா கொடுக்க போறாங்க துலாம் ராசிக்காரவங்க அப்படின்னு. இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கிரும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிரஷர்ல இருந்தாங்க. இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை இருந்தவங்க எல்லாருக்கும் இப்ப ரிலீஃப் கிடைக்க போகுது. நல்லா இருக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா ராசியை வேற குரு பவன் பார்க்க போறாரு. நல்லா இருக்க போறீங்க. குலதெய்வ கோயிலுக்கே போகாம இருக்கேன் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. குலதெய்வ கோயில ஏதாவது விசேஷங்கள் வரும், கும்பாபிஷேகம், திருவிழா மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் வரும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகுவரமா தான் அழகான ஆண் பிள்ளை கிடைக்கும். 11ல கேது வரார், வெற்றி ஸ்தானம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கலாம், அது கேது இருக்கலாம். மிகப்பெரிய யோகம் அது. அப்ப 11ல கேது இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தொழில லாபம் இல்லாம இருக்கிறவங்க, வேலைக்கே போகாம இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்ப கிடைக்க போகுது. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, இந்த 5ஆம் இடம் தான் ஆசைகளை குறிக்கிறது. 5ஆம் இடம் தான் காதலை குறிக்கிறது. அப்ப ரொம்ப ஓவரா ஆசைப்படக்கூடாது, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ரொம்ப பிரம்மாண்டமா ஆசைப்பட்டு நம்ம போய் சோழ போயிடக்கூடாது. பிரம்மாண்டம் ஆசைப்பட்டு அது நமக்கு ஏதாவது நெகட்டிவ் ஆயிடும். அதனால ஆசைகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நேர்மையான உங்களுக்கு தேவையான ஆசைகள் நிறைவேறும். அதனால ஆசைகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பேராசைப்படாம இருக்க சொல்லுவாங்க, அது மட்டும் தான் ஒரு சின்ன டிராபேக். அதே மாதிரி பழகுற பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். இது 5ஆம் இடம் வந்து ராகு வந்து வரப்போகுது. ஆசைகள் அதிகமாகும். அதாவது ஆணா இருந்தா பெண்கள்டையும், பெண்ணா இருந்தா ஆண்கள்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டானா மற்றபடி எந்த பிரச்சனையுமே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சிகள்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா அடிவயிற்று பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வேற சனி வராரு, ராகு வேற 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப அடிவயிறு மர்மஸ்தான பகுதியில கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துவாங்க. அதுல ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு. 5ல ராகு வரும்போது தான் பாத்தீங்கன்னா அது குரு வேற பாக்குறாரா. அப்ப பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எல்லாமே படிப்படியா உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா கிடைக்க போகுது. நீங்க இழந்த ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும்.